Hey guys, Assalamu alaikum. Welcome back to Nirfa Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல healthy and tastyயான ரெசிபி தான் பார்க்க போறோம் and that is millet noodles. So வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க and நீங்க நம்ம சேனலை இன்னும் subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிட்டு bell icon-ஐ click பண்ணிக்கோங்க so that நான் போடுற recipes daily உங்களுக்கு notification-ல காட்டும். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். Thanks for the candy basket. Oh god, another jacket. My stocking's filled with acid. Am I dreaming? What just happened? This is not. எனக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாகவே வந்து இந்த நூடுல்ஸ் மேகி இதெல்லாம் வந்து ரொம்பவே பிடிக்கும். பட் எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க, அது சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காகவே நான் வந்து இன்றைக்கி வந்து நேட்டிவ் டச் அப்படின்ற ஒரு பேஜில் இருந்து இந்த மாதிரி மில்லட் நூடுல்ஸ், ஃபாக்ஸ்டைல் நூடுல்ஸ், பாஜ்ரா இதெல்லாம் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதுதான் எப்படி இன்றைக்கி செய்ய போகிறேன் அப்படின்றத வீடியோவில் காட்ட போகிறேன். அண்ட் இவங்க வந்து நூடுல்ஸ் மட்டும் வச்சு இல்லாமல் பாஸ்தாஸ், அதுக்கப்புறம் வெர்மிசெல்லிஸ் இது எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். நான் இவங்களுடைய பேஜ் லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த நூடுல்ஸ் செய்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் 1 மீடியம் சைஸ் ஆஃப் ஆனியன் வந்து சேர்த்துக்கோங்க. ஆனியன் வதங்குறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் சால்ட் சேர்த்து நல்லா வந்து ப்ரௌனாக வர வரைக்கும் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனாகவே வந்து வதங்கி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து 1 டீஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதோடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்ட உடனே பேன் வந்து அடி பிடிக்க ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த டைமில் 2 ஸ்மால் சைஸ் ஆஃப் டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். டொமேட்டோ வந்து நல்லா வந்து மேஷ் ஆகி வர அளவுக்கு வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். டொமேட்டோ நல்லா மேஷ் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலாஸ்க்காக 1 டீஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் 1/2 டீஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த நூடுல்ஸ் பொறுத்த வரைக்கும் வெறும் தக்காளி வெங்காயம் இருந்தாலே போதும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அண்ட் இதுக்கு வந்து உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வேணுன்னா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா எக் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு எக்கோடைய ஸ்மெல் பிடிக்காது அப்படின்றதுனால நான் எக் எதுவுமே ஆட் பண்ணலை. அண்ட் வாட்டருக்கு வந்து அவங்க பேக்லேயே வந்து 250 ml ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் நான் வந்து இன்றைக்கி 3 வந்து செய்கிறதுனால 750 ml ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் சால்ட்டுடைய டேஸ்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இதில் கொத்தமல்லி தலையை வந்து நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். அண்ட் தென் அவங்க வந்து கொடுத்துருந்த டேஸ்ட் மேக்கர் வந்து லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நேட்டிவ் டச்சோட பாஜ்ரா நூடுல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து நல்லா மலன்னு கொதிக்குது, இந்த டைமில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் மற்ற நூடுல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 to 4 மினிட்ஸ்லேயே வந்து வந்து ரெடி ஆகிடும். ஆனால் இது வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆச்சும் ஆகும் வேகிறதுக்கு. ஸோ பொறுமையாக நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அண்ட் நூடுல்ஸ் போட்டோடனே ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தென் ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ தட் நல்லா வெந்துடும் அண்ட் தென் அடி பிடிக்காமலேயும் இருக்கும். ஃபைனலாக ஹெல்தி அண்ட் டேஸ்டி நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் கிட்ஸ்க்கு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து எந்த ஒரு ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது, நான் ரீசெண்ட் டேஸாக வாங்கி எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்றதுனால உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அண்ட் இந்த ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஸோ தட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய டெலிஷியஸான ரெசிபிஸோடு உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then, Assalamu alaikum. Thanks for watching.